ஹாய் கைஸ், எப்படி நம்ம மேனுவலாக ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு ரெடி பண்ணுறது, அதாவது எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை எஸ்எஸ்டியும் யூஸ் பண்ணலாம். உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து அது மாறும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது, அது போக எஸ்எஸ்டியும் நான் யூஸ் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்டியை வச்சு தான் அது பார்க்க போகிறோம். எப்படி அதை பில்ட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுவே நீங்கள் ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பில் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோட கேஸ் வேணும். அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதில் டைப் சியில் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் டைப் சி அப்படின்னா உங்களுக்கு டைப் சியில் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பீட்ஸ் கிடைக்கும். அதாவது 3.1 அதில் தான் வரும். ஸோ உங்களுக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டைப்பில், அதாவது பிசி இல்லாட்டா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற டிவைஸ், அதாவது அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க ஓடிஜி மாதிரி. அது போக பார்த்தீங்கன்னா உள்ள இதோட கேஸ் இருக்குது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட பில்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் பில்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதாவது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ, அந்த ஹீட் ஆச்சுன்னா அந்த ஒரு கூலிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்டியை அட்டாச் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டிக்கர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எஸ்எஸ்டி வேணும். நீங்கள் எந்த எஸ்எஸ்டி வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்டியாக ஒரு 500 GB பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4000 அந்த ரேஞ்சில் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே 500 GB பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இதாக நீங்கள் எஸ்எஸ்டியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 7000 ரூபா வரும். இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நீங்கள் பில் பண்ணாமல் நீங்கள் மொத்தமாக பில் பண்ண மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கினீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பில் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும். நீங்கள் ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் பிரிக்கணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதில் வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கனெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கனெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கான அந்த கனெக்டிவிட்டி. ஸோ அதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஸ்டிக்கர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்ட தூக்கி போட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். ஒரு எஸ்எஸ்டி, எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி வாங்க போறீங்க, எக்ஸ்டர்னல் கேஸ் ஒன்று வாங்க போறீங்க, அதை ஜஸ்ட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க போறீங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நான் கனெக்ட் பண்ணி ஒரு 4 ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினது. மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில் பண்ணது தான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கிற லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கு இல்லை அதில் எஸ்எஸ்டி இருந்துச்சுன்னா கூட அதை இதே மெத்தடில் நீங்கள் சூப்பராக கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கேபிள்ஸ் பார்த்துக்கலாம். கேபிளோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்லையோ இல்லை பிசியில் கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த யூஎஸ்பி ஏ டைப்பும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பீடு கிடைக்கும். ஸோ அதனால் பிசிக்கு நான் போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டேப்லெட் ஒன்று இருக்குது. அதாவது மொபைல் டு அதாவது மொபைல் டேப்லெட், அதுலேருந்து இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB 3.1 வந்துருச்சு. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் கனெக்ட் ஆயிருக்குங்கிறத. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஸ்பீடு எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டேப்லெட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணி போடலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.22 GB இருக்குது. ஸோ இந்த 8 GB ஃபைலு எவ்வளோ ஸ்பீடாக காப்பி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நியர்லி 200 to 300 அந்த ஸ்பீடு வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டு இருக்கு. இதுவே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க் நியர்லி பென்ட்ரைவ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் 8 GB ஃபைலு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காப்பி ஆகுதுங்கிறத பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு பிசிலையும் காப்பி ஆகும். அதுவும் பிசியில் எஸ்எஸ்டி டு எஸ்எஸ்டி அப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக காப்பி ஆகும். ஸோ நம்ம வாங்கின ரீசனே அதுதான். உங்களுக்கு 3.1 அதாவது சி டு சி டைப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா 3.0னா ஓரளவுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு 80% மேட்ச் பண்ணும், அந்த லெவலுக்கு இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.